பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் நமது இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரத்தன சுருக்கமாக முடிச்சிடுறேன். இந்த படம் கிஷோர் சார் வந்து என்கிட்ட சொல்லும் போது இங்கே எஸ்எஸ்ஆர் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு கடையில் தான் உட்காந்துருந்தேன். அங்கே வந்து சொன்னார், அண்ணே ஹீரோ அப்படின்னாரு. ஏங்க நான் என் பொழப்பு கரெக்டாக போயிட்டுருக்கு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னேன். இல்லை நீங்கள் கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு. கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் பிளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா பார்ட் எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த பூஸ்டேஜ் இருக்கும். அதனால தான் நான் இந்த படத்தையே நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த படம் மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கும்போது வந்து ஆமாம் எங்கள் சித்தப்பா வீட்டில் இப்படி நடந்துச்சு, எங்கள் சித்தப்பா என்னை இப்படி சொன்னார், ஆமாம் பக்கத்து வீட்டில் இப்படி தானே கேட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக வந்து ரொம்ப டைம் ஆகிட்டதுனால அத்தனை சுருக்கமாக முடிச்சிடறேன். எடிட் சாருக்கு பெரிய நன்றி, கேமராமேன் சாருக்கு பெரிய நன்றி, இயக்குனர் சார் கிஷோர் சாருக்கு பெரிய நன்றி, அது போக துரை தேவ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக வந்து ஆல் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. இது டெல்லி பாபு சாரை பற்றி மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கிஷோர் சார் என்கிட்ட கதை சொல்லிவிட்டு 4-5 கம்பெனி போனார். அந்த கம்பெனியில் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், தலைவரே இது மாதிரி ஆக்சஸ் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ வந்து இவர் பட்ஜெட்டில் எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டு வச்சுருந்தார். அப்போ நான் சொன்னேன், சம்பளம் எவ்வளோ சொன்னீங்க என்னென்ன, நீங்கள் போட்டிருந்த பட்ஜெட்டில் உள்ள இதுதான் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏங்க நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரிங்க, மரதநாணயம் ராட்சசன் பேஜ் இப்படி படிப்படியாக நான் அங்கே எவ்வளோ சம்பளம் வாங்க தெரியுமா, நீங்கள் இப்போ இந்த சம்பளம் போட்டு வச்சுருக்கீங்களே, அவங்க எப்படி நான் எப்படி அதை மறுத்து இருக்க முடியும் அப்படின்னோடனே அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனேன். போனோடனே சார் வந்து கதை கேட்டாங்க, நல்லா இருக்குங்க நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. ஆனால் அவர் வந்து நான் எதிர்பார்க்காத விட இப்போ நிறையா பெரிய சம்பளமாக தான் கொடுத்தாரு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாருலாம் அந்த சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு. அதனால் வந்து டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவை. அது தேவ் சார் பூர்த்தி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா டைரக்டர்ஸை உருவாக்கின கம்பெனி ஆக்சஸ், இதனாலே இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு என் சுயநலமாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேர் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ரசித்து பிடிச்சி பண்ண படம். அதுக்கு காரணம் அதோட கதை அண்ட் கதைக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கிற அன்புராணின்னு சொல்லுவேன். தேங்க்யூ கிஷோர் வாய்ப்புக்கு. ஏன்னா இதில் இந்த கேரக்டரில் நீங்கள் என்னை எப்படி வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னு தெரியல, பட் ஐம் கிரேட்ஃபுல். பிகாஸ் விஜய்க்கும் அன்புராணிக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட், ரொம்ப தூரம் அது. ஆனால் வந்து நம்ம இல்லாத ஒரு விஷயமா மாறி நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதை ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் பெரிய ஹை. அண்ட் அது இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு. அதை மிஸ் பண்ணாமல் பண்ணதுக்கு எனக்கு தான் நான் பேட் பண்ணிக்கணும். தேங்க்யூ. அண்ட் என்னோட கோஸ்டார் கதைநாயகன் முனிஷ்காந்த் சார், இரிட்டேட் பண்ண தான் சொல்கிறேன். இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன், ரொம்ப யதார்த்தமான ஒரு தோற்றம், நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை. அதுக்கு உங்களை தவிர வேறு யாரும் பொருத்தமாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ வாழ்ந்திருக்கீங்கன்னு சொல்வேன். உங்கள் கூட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்களோட பார்ட்டை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து வி ஹாவ் அ வின்னர் ஹியர். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் நினச்சதை விட சிறப்பாக படம் வந்திருக்கு, சிறப்பான இடத்துல வந்து இப்போது இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கள் ப்ரொடியூசர் திலீப் பாபு சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் அவர் விட்ட இடத்துலேருந்து அதே பேஷனோட அதே வந்து அந்த லெகசியை வந்து முன்னே எடுத்துகிட்டு போகிற தேவன் துரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படம் 21st வருது. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. படத்தை போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மேம். நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி பேசணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ரியல் லைஃப் கேரக்டருக்கும் அன்புராணிக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட்னு சொன்னீங்க. ஸோ உங்கள் க்ளோஸ் டைம் ஆகுதாண்ணா? முடிச்சிடலாண்ணா, டைம் ஆகுதான் ப்ரோ. ரைட், சீக்கிரம் முடிச்சிடறாருங்க.
ஸோ உங்களுடைய லைஃப்ல இருந்து நீங்கள் பார்க்கும்போது அன்புராணி ஏதோ ஒரு வகையிலையாவது உங்களுக்கு பரிச்சயமா இருந்திருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து ஏதாவது ஷேர் பண்ணலாமா? பரிச்சயம்னா நிறைய பார்த்துருக்கோம். பக்கத்துல சண்டை வந்துச்சுன்னா வந்து போய் பார்ப்போம் என்ன சண்டை போடுறாங்கன்னு. அங்க அன்புராணி இருப்பாங்க. அங்கே பார்த்து பேசலாமா? ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்து வளர்ந்த ஒரு கேரக்டர் தான் அது. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, உங்க வீட்டில் பார்த்துருப்பீங்க, பக்கத்து வீட்டில் பார்த்துருப்பீங்க, இல்லை உங்களுக்குள்ளேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்க கேரக்டர் தான். அதனால தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் இவ்வளோ பொறுமையாக உட்காந்து இந்த மிடில் கிளாஸோட ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு எமோஷ்னலான ஸ்டேஜ் தான் இது. ஆக்சுவலி இப்படி ப்ரொடியூசரெல்லாம் இந்த ஸ்டேஜில் நிற்பேன்னு நான் என்றைக்குமே நினச்சி கூட பார்த்ததில்ல. இது சார் ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு படம். ஸோ கண்டிப்பாக இந்த நவம்பர் 21 அவர் ஆசீர்வாதத்தோட தேட்டருக்கு வருது. மக்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக கொண்டாடணும். ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வரிசையில் வந்த ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமாக டெஃபினட்டாக அந்த மிடில் கிளாஸ் இருக்கும். ஸோ இது படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன், மற்றதெல்லாம் நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு இதை நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரியாக யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஆனால் சாரோட டிமைஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து நடிக்கணும்னு வந்துட்டேன். 2015 உரிமையின் படத்துலேருந்து அப்படியே ஈபியாக காலேஜ் படிக்கும்போது ஒர்க் பண்ணிருந்தேன். இப்போ சடனாக சார் இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. பட் சார் அதுக்கான எல்லா ரூட் மேப்பும் தெளிவாக ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தார். அதில் வந்துட்டு எனக்கு இந்த ப்ரொடக்ஷனை இப்போ மிடில் கிளாஸ் இன்னைக்கு தேட்டரில் வருதுன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு பில்லராக சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து துரைனா தான். ஏன்னா எல்லாருமே வந்து அவ்வளோதான் சார் இல்லை, அதுக்கப்புறம் படங்கள் வராது, கஷ்டம்தான், என்ன பண்ண போகிறாங்க பார்ப்போம், என்ன நடக்க போகுது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம், ரொம்ப கஷ்டம்தான் தலைவா, அவங்களால பண்ண முடியாதுன்னா நிறைய சொன்னாங்க. நான் இப்போ துரைநாக்கிட்ட பேசுவேன், என்னென்ன பண்ணுறது இப்படி இருக்குது அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னார், தம்பி பார்த்துக்கலாம், இன்னிலேருந்து 1 இயர் நம்ம வந்து மார்க் பண்ணி வைக்கிறோம், அடுத்த வருஷம் இந்த படத்தை வந்து தேட்டருக்கு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்கே நின்றுதோ அந்த படம் அங்கேருந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்த மேடையில் ட்ரெய்லர் லான்ச் நடந்துட்டுருக்கு. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒர்க் வந்துட்டு துரைனா தான் போட்டிருந்தாரு. என்னை விட அதிகமாக இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணது துரைனா தான். டே அண்ட் நைட். நான் கூட சீக்கிரம் வீட்டுக்கு சம்டைம்ஸ் போயிடுவேன், அவர் 1 மணி கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்னா. இது வந்து இவர் சொன்ன மாதிரி D&D அப்படின்ற காம்போ இல்லை, ட்ரிபிள் டி, டில்லி பாபு சாரும் டி தான். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங். சார் விட்டுட்டு போனதை நாங்கள் இங்கேருந்து தூக்கி திருப்பியும் டெஃபினட்டாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். அதுதான் சாரோட ஆசையாக இருந்துச்சு. ஸோ அது கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும். அண்டு கிஷோர்னா, இந்த படம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிருந்தேன். ஸோ எப்போவுமே ஆஃபீஸில் தான் இருப்பார். அடுத்து என்ன நடக்க போகுது, என்னோட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. சார் என்ன ஆசைப்பட்டாரோ, எப்படி படத்தை பார்க்கணும்னு நினச்சிருப்பாரோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அவுட்புட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சாண்ட் லோகேஷ்னா எங்களுக்கு வந்து ஒரு எனக்கு அண்ணா மாதிரி தான். நான் வந்து அதான் உரிமையிலேருந்து பார்த்துட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ். அவர் வந்து கம்பெனிக்கு அவர் தான் வந்து எடிட்டர்னா சாண்ட் லோகேஷ். சார் வந்து எந்த கதையை கேட்டாலும் டைரக்டர் கிட்ட வந்து யார் நடிக்கலாம், யார் டிஓபிலாம் கேட்பாரு. அப்புறம் டேரக்டர் கேட்பார், சார் எடிட்டர் இவ்வளோ போனப்பா, எடிட்டர் வந்து சாண்ட் லோகேஷ் தான்ப்பா பண்ணணும், அவர் ஃப்ரீயாக இருந்து அவர் இல்லை பிஸியாக இருக்காருன்னா நம்ம கன்சிடர் வேறு யாராக பண்ணலாம், பட் சாண்ட் தான் பண்ணணும், நீங்கள் போய் கதை சொல்லுங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச்னா ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் ஃபார் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. அண்ட் டிஓபி சார் சுதர்ஷன்னா தேங்க்யூ ஸோ மச். இந்த கேட்டோன்னே நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்து படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக பண்ணி கொடுத்துருந்தீங்க. அண்ட் ஆர்ட் டைரக்டர் மாதவன்னா உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க கூட செட்டில் பழகிறதுக்கு எனக்கு இந்த படத்தில் நேரம் கிடைக்கல, பட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் சுரேஷ் சந்திரா சார் அண்ட் நாசர் சார் உங்களுக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சார். நான் இவ்வளோ தூரம் அகைன் 10 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி, யூ கீப் சப்போர்ட்டிங் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. நீங்கள் தான் இங்கே தூண்களை வந்து பின்னாடி இருந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நீங்கள் தான் இருக்கீங்க. தூணை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க, ஸோ அதை பின்னாடி பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் தான். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் பிரணவ் பிரதர் இந்த படத்தில் வந்து ஒரு மேஜிக்காக வந்தார் உள்ள. ஃபஸ்ட் டைம் வந்து துரைனா தான் வந்துட்டு சொன்னார், இல்லை பிரணவ் போகலாம் இந்த படத்துக்கு, எனக்கு தெரியாது. அப்போ வந்து சொன்னார், இல்லை அவர் வந்து சந்தோஷ் நாராயண் சார் டீம்லேருந்து வராரு,
நம்ம மீட் பண்ணலாம், அவர் படம் பார்க்கட்டும், ஒரு படம் பிடிச்சிருந்து பண்ணுறாருன்னா அப்போ ஓகே தான் அப்படின்னாரு. அப்புறம் அமுத்திஸில் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். உடனே படம் பார்த்தாரு. அப்போ வந்து அவர் மிஸ்டர் பாரத் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இல்லை கொஞ்சம் டைட்டாக இருக்கும் பிரதர், அந்த படம் டெலிவரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு அவசரமே கிடையாது, நீங்கள் அந்த படம் பொறுமையாக முடிச்சுட்டு கூட சைடில் இது ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க, எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலான்ற மைண்டில் தான் இருந்தோம். பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் உள்ள படத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சுன்னா அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி கடன் எல்லா வேலையும் நடந்துச்சு. இன்னைக்கு நவம்பர் 21 வருது. தேங்க்யூ ப்ரோ, சூப்பராக இருக்கும் உங்கள் ஒர்க்கு. படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு மியூசிக் வந்து பயங்கரமான சாய்ஸ் யார் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போது பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. 21க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே கற்றுவாங்க. ஸோ அது மீண்டும் மீண்டும் நடக்கும். அண்ட் குரேஷி பிரதர், இவரை நான் வந்து செட்டில் கடைசி நாள் தான் மீட் பண்ணேன். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த ஒரு ஆட்டோ சீன் எடுக்கும்போது தான் அந்த கேரக்டர் புக்கில் படிக்கும் போது இது யார் பண்ணலான்னு டேரக்டர் கிட்ட பேசும்போது அவர் வந்து இல்லை குரேஷி பண்ணால் பெட்டராக இருக்கும். நான் கேட்டேன் குரேஷி எப்படி கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணும்போது இல்லை கரெக்டாக ஒர்க் ஆகும், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னாரு. ஸோ என்ன சாய்ஸ் சூஸ் பண்ணாரோ என்ன சொன்னாரோ அதை உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து இந்த படத்தோடு இல்லாமல் மீண்டும் மீண்டும் எப்படி ராம்தாஸ் அண்ணன் மாதிரி ஆக்சஸில் எல்லா படத்துலையும் இருக்கீங்களோ நீங்களும் எல்லா படத்துலையும் இருக்கணும். ஸோ அந்த ஜேர்னிட்டு அவ்வளோணும். அண்ட் முனிஷ்காந்தனை, இது முனிஷ்காந்தன் வந்து எப்படி எல்லாருக்கும் சரவணனுக்கு ஃபேமிலி மாதிரி எங்களுக்கும் ஒரு பெரிய ஃபேமிலி தான். ஸோ மரகத நாணயமாக இருக்கட்டும், ராட்சசனாக இருக்கட்டும், பேச்சுலராக இருக்கட்டும், அப்புறம் அடுத்த ஒரு படத்துலையும் அவர் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தில் கதையின் நாயகனாக பண்ணியிருக்காரு. ஸோ முனிஷ்காந்தன் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி தான். ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்துக்கு இவ்வளோ பிஸி நேரத்துலையும் அவர் நிறைய டேட்ஸ் ஒதுக்கி விட்டு சடனாக கூப்பிட்டு எல்லாம் பண்ணும்போதும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச்னு. இந்த படத்துக்கு அப்புறமா இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி கதை நாயகனாக நீங்கள் பண்ணணும், கதையின் நாயகனாக பண்ணணும். அண்ட் விஜயலட்சுமி மேம், என் படம் பார்த்துட்டு ஃபேமிலிலையும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி உங்கள் ஆக்டிங்கை பற்றி தான் நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலே பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு உங்களோட கேரக்டர், நீங்கள் கேரி பண்ண விஷயம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்டு வேறு யார்? அப்புறம் என்னோடய ஃபேமிலிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கிளம்பிட்டாங்க, அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய பார்ட்னர் நிரஞ்சனா, என்னோடய லைஃப் பார்ட்னர், அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தான் ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டாக எனக்கு வந்து ஒரு 4 இயர்ஸாக பின்னாடி இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தோட ப்ரொமோஷன் டீம் டெக் சுதர்ஷன், சஷாங்க் அண்டு மோத்தி, உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்டு படத்தோட இபி மோகன், அவன் வந்து எனக்கு ஒரு படத்தில் தான் அறிமுகமானா, அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக, நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து அப்படி இந்த பக்கம் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கேன். உனக்கும் பெரிய தேங்க்ஸ்ரா. ஜிதேஷ் ப்ரோ, ட்ரெண்ட் லவுட் ஃபஸ்ட் அசோசியேஷன் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இது உங்களுக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்டு இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் இது வரைக்கும் ஆக்சஸ்லேருந்து வந்த எல்லா படத்துகளுக்கும் என்ன சப்போர்ட் கொடுத்துருக்கீங்களோ டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் ப்ரெஷ் ஷோவில் பார்த்துட்டு நீங்கள் அதே சப்போர்ட்டை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யார் பெரியா மறந்துட்டேன்னா அதுக்கு ரொம்ப சாரி, நான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நானும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன், அதனால தான். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். டெல்லி பாபு சார், அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒரு உதவி இயக்குனருக்கு ஒரு முதல் பட வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய கனவு. அதுவும் தொடர்ந்து அவருடைய கம்பெனியில் புதுமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை வெற்றி படமாக உருவாக்கியிருக்காரு. ஸோ சினிமாவில் வந்து அவர் பண்ண எல்லா படங்களுமே வந்து வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு முழுக்க அவர் சினிமா மிகப்பெரிய அளவுக்கு நேசித்தது தான். முழுக்க சினிமா மேலே அவர் எந்த அளவுக்கு லவ் வச்சுருந்தாருங்கிறது அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். அவர் தன்னுடைய மரணத்தை அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னொரு 10 நாளில் நம்ம மரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் சினிமாவில் என்னென்னலாம் பண்ணணும் இந்த ப்ரொடக்ஷனில் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் பிளான் முதல் கொண்டு தேவ் டீம் துரை டீம் சொல்லிட்டு தான் அவர் இறந்துருக்காரு. அந்தளவுக்கு சினிமா மேலே ஒரு காதல். நிச்சயமாக அவருடைய ஆசை, அவர் கேட்டு ஒரு கதை, அந்த கதை நிச்சயமாக வெற்றி பெறும். எப்படி வந்து ஒரு இயக்குனர்கள் ஒரு பெரிய கனவோ, அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளருடைய அவர் இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பார் திரையரங்கில். பட் அது நடக்கலை. கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி, பத்திரிகை நண்பர்களும் சரி.
அவர் எடுத்த நல்ல திரைப்படங்களுக்காக நிச்சயமாக இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். கிஷோர் இந்த படத்தை முதல் டைரக்டர். இந்த இயக்குனருடைய அந்த டெய்லருடைய லாஸ்ட் ஷாட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லோ ஆங்கிளில் வச்சுட்டு அந்த ஸ்கை காமிக்கிற அந்த ஷாட்டு, அதில் மிடில் கிளாஸ்ன்னு போடக்கூடிய அந்த திறன் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு ஷாட்டில் தெரியுது. நிச்சயமாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். கண்டிப்பாக டெல்லி பாபு சாருடைய பட்டறையிலேருந்து இன்னொரு நல்ல இயக்குனர். மாதவன், நான் வந்து நீ அடையாளமே தெரியல மாதவன். ரஜினி சாரோட நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். மாதவன் ஆர்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கேமராமேன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர் நான் மகானிலிருந்து துரை, அப்போ இருந்து துரையை பார்க்குறேன். ஸோ நானும் துரையும் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். துரை வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி டெல்லி பாபு சாருக்கு. ஸோ இந்த துறை ஒரு இந்த படத்தை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருடைய கனவு டெல்லி பாபு மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்த ஒரு மனிதர். அவரும் இவர் மேலே நிறைய அன்பு வச்சுருந்தார். நிச்சயம் துறையுடைய இந்த உழைப்புக்கு நிறைய உயரம் போவீங்க துறை. கண்டிப்பாக உங்களுடைய அந்த விசுவாசம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தரும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேவ் அவர் கதாநாயகனாக உருவாக போகிறாரு. அந்த மேடையிலும் நான் வந்து வாழ்த்துவேன். ஸோ இன்றைய விழா நாயகன் ஆடியோ லான்ச்சுனா தான் அவர், ட்ரெய்லர் லான்ச்சுனா நீங்கள் தான். ஸோ இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் படமா பிரதர்? லவ் யூ. முதல் படம் இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முனிஷ்காந்த், நான் ராஜபாட்டை ஷூட் ஆரம்பித்த டயத்தில் அவர் அப்போ தான் வந்து முண்டாசிப்பட்டி திரைப்படம் ரிலீஸ் அறிஞ்சு வள்ளூர் கோட்டம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருந்தார். அப்போ தான் பார்த்தேன், இது முனிஷ்காந்த் ஆச்சு, இங்கே உட்காந்துருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட பேசினேன். நிச்சயமாக வந்து ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஒரு ஜிம்பாயாக இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அவருடைய உழைப்பு, அவருடைய நம்பிக்கை அவரை இந்த இடத்துக்கு ஒரு கதையின் நாயகனாக கொண்டு வந்திருக்கு. நிச்சயமாக ஒரு கதையின் நாயகன் மட்டும்தான். நாங்கள் காமெடியாக நிறைய படங்கள் பார்க்கணும், நாங்களும் பயன்படுத்துவோம். ஆமாம், மற்ற இயக்குநர்களும் பயன்படுத்தணும். ஸோ முனிஷ்காந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு வந்து சினிமாவில் ஒரு 2-3 பேர் தான். அப்படி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கனியோட பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் விஜய். ஸோ விஜய் வந்து நிச்சயமாக வந்து அஞ்சாதேவா இருக்கட்டும், சென்னை 28 இருக்கட்டும், நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு. இந்த திரைப்படத்தில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தை அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணது வந்து நிச்சயமாக அவங்களுடைய தைரியம். இந்த திரைப்படம் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மராக பெரிய பேர் கிடைக்கும் அப்படி நம்புகிறேன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாராவது விட்டனா எடிட்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற ராசி சிதம்பரம் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இருக்கும்போது பண்ணுறதை விட அவர் இல்லாத போது டெல்லி பாபு சாருக்காக இந்த படத்தை நீங்கள் வாங்கி பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெல்லி பாபு சாருடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அரங்கம் நிறைந்திருக்கின்ற ஆளுமைகள் அனைவரையும் வணங்குகிற சார். யார் சார் திரிக்கிறிய? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையை நான் பார்க்குறதுல. பத்திரிகை ஊடகத்துறையும் எங்களெல்லாம் வாழ்த்தி வளர்த்துக்கிட்டு இருக்கிற ரசிக பெருமக்களையும் எல்லோரும் இந்த வேலையில் நான் நன்றி அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே டெல்லி பாபு சார் சொல்கிறாங்க, நானும் சொல்லிடுறேன் என் கடமைக்கு. சத்தி சார் அவர்களுடைய படத்தில், உரிமையின் படத்தில் நான் பாடியிருக்கிறேன். இந்த ஆக்சிஸ் கம்பெனிக்கும் எனக்கும் உரிமையில் ஆரம்பித்து இன்றைக்கி மிடில் கிளாஸ் வரைக்கும் வந்திருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய எங்கள் சந்தோஷ் சாருடைய பற்றையிலேருந்து வந்த அருமை தம்பி பிரணவுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொதுநலமாக நீங்கள் நிறையா படம் மியூசிக் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். சுயநலமாக எல்லா படத்துலையும் என்னை பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். எங்களெல்லாம் வாழ்த்தி எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்து எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிற எங்களுடைய சிற்பி சந்தோஷ் நாராயண சாருக்கு என்றைக்கும் குடும்பத்து சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் பாடின பாட்டை எழுதின பாடலாசிரியர் மோகன் ராஜாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்துக்கும் அன்பை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பாடியிருக்கிற பாடகர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. எங்களை எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு எப்போவுமே எங்களுடைய நன்றி. ஹாய், வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இது என்னோட முதல் மேடை. அண்ட் அவங்க கப்பலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் உள்ளே வந்ததுக்கு காரணமாக இருந்த இவர்
துரை அண்ணா அண்ட் தேவ் அவங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ண கிஷோர் அண்ணா அவருக்கும் வந்து பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம் நாங்கள். ஆனால் படத்துக்குள்ளே பயங்கர எமோஷன்ஸ் அண்ட் நிறையா விஷயம் நான் ரிலேட் பண்ணிட்டேன் படம் பார்க்கும்போது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒர்க் பண்ணும்போது. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து 8 பாடல்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்கோராக எல்லாமே இருக்கும், எல்லாமே வந்து தனியாக இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஜோனில். அண்ட் இந்த மேடையில் வந்து நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இதாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் என்னோடய மியூசிஷியன்ஸ் எல்லாருமே, நான் ரெகுலராக ஒர்க் பண்ணுற டெல்ஃபி, விகே கிட்டாரிஸ்ட் அண்ட் நிறையா லிரிசிஸ்ட் அண்ட் சிங்கர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் பாடல்கள் பாடி கொடுத்த அந்தோனி அண்ணா, மீனாட்சி அக்கா அண்ட் செம்வி இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், ஏகன், இந்த மாதிரி நிறையா இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் கடைசியாக வந்து நான் வந்து ஒரு சின்ன பர்சனல் விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒர்க்கு கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது, ஸோ அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோட பெரிய ஃபேன் அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். ஸோ நான் சென்னை வந்துட்டு மியூசிக் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு கால் வருது. பார்த்தா எனக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எனக்கு வந்து 5 இயர்ஸாக வந்து நான் அவர் கூட ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு கைட் பண்ணி மென்டர் பண்ணிகிட்டு இருக்கிற சந்தோஷமா அண்ட் மீனாட்சி அக்காவுக்கு எனக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ அண்ட் தேங்க்யூ ஆல், எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சீக்கிரம் பாடல்கள்லாம் வெளியே வரும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் படம் 21st ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் போய் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு டெல்லி பாபு சார் தான் இந்த கதை சொல்லும்போதே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த கதைக்குள்ளே போய் வாழ்ந்து இந்த படத்தை பண்ணுவோன்னு முடிவு பண்ணார். முதல்ல அவருக்கு நான் நன்றி. அடுத்து வந்து ஒரு ஆலமரத்தோட வேர் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்க துரை பிரதர். ஆமாம், இப்போ இந்த வேர் வந்து மறுபடியும் ஒரு பெரிய ஆலமரமாக மாறப்போகுது, அதுக்காக மாறிக்கிட்டு இருக்கு. கூடவே தேவ் பிரதர், இவங்க 2 பேரும் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்து வந்து நம்ம டீமை பற்றி ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். அடுத்து இந்த படத்துக்குள்ளே இருக்கிறதும் இந்த படத்தை ஏன் தேட்டரில் பார்க்கணுன்னு ஒரு 2 மினிட்ஸ்குள்ளே முடிச்சிடுவேன். மெயினாக வந்து அப்புறம் நம்ம முனிஸ்கான் சார், விஜயலட்சுமி மேமு, இவங்க எல்லாமே நான் ரியல் கேரக்டர்ஸ் தான், எல்லாத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன். எல்லாமே ரியலாக இருக்குது. எங்கள் அத்தை மாமா இவங்களோட அதே கேரக்டர் தான் உள்ளே வந்திருக்காங்க. என்னென்னா திடீர்னு அந்த அன்புராணி கேரக்டர் எக்ஸ்ட்ரீம் போவாங்க. ஒரு பக்கம் பயங்கர ரொமான்ஸு, இன்னொரு பக்கம் பயங்கர சண்டை, அந்த மாதிரி போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும். அடுத்த ராதாரவி சார் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு கேரக்டரில் இருக்கும். அடுத்து வேலராமூர்த்தி சார், அவரும் நீங்கள் பார்க்காத ஒரு கேரக்டரில் இருக்கும். அப்புறம் குரேஷி வந்து இதில் வந்து ஒரு ஃபன் வித் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் கோடாங்கி, காளி வெங்கட்டு, இவங்க எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஓபி சுதர்ஷன் வந்து இதை எவ்வளோ லைவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ லைவாக கொடுத்துருக்காரு. அதை எந்த இதுவும் இல்லாமல். அப்புறம் எடிட்டர் வந்து இந்த படத்தோட பில்லர். ஆமாம், அது ஃபுல்லாக கூடவே இருந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மாதவன் சார். அப்புறம் வந்து நம்ம பிரணவ் வந்து ஒரு கேக்கியான ஒரு எனர்ஜியான மியூசிக் ஒன்று கொடுத்துருக்காரு. அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் படத்துக்கு. அப்புறம் டைரக்ஷன் டீமு சபரி, மகேஷ், அப்புறம் வெங்கடேஷ், முக்கியமாக அப்புறம் விஜயராஜு கோ டைரக்டரு. அப்புறம் கோபால் தான் வந்து என்னோட 50% இதே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்தது கோபால் தான். அவர் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அப்போ ரிலிக் ரைட்டர்ஸ் எல்லாமே மோகன்ராஜா சார் எல்லாமே அவங்களோட வேலையை பண்ணி கொடுத்தாங்க பக்காவாக. இப்போ இந்த படம் வந்து ஏன் தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, இது வந்து யூஸ்வலாக இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கல்ல, குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப அருமையான படம். ஆனால் அதை தாண்டி இதில் வேறு என்னப்பா இருக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பாக அதை தாண்டி வேறு ஒரு அனுபவம் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் வந்து வெறுமா ஒருத்தன் வந்து குடும்பஸ்தன் வந்து கஷ்டப்பட்டான், அவனுக்கு வந்து ஒரு இப்படி நடந்துச்சு அப்படின்னு இது மட்டும் கிடையாது. இதை தாண்டி வந்து ஒரு த்ரில்லர் படத்துக்கான பரபரப்போட வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது போயிட்டே இருக்கும் படம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு விண்டோ ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்கல்ல. இந்த ஓகேப்பா அந்த ட்ரெய்லர் பார்த்தோம், டீசர் பார்த்தோம், இப்படி தான்ப்பா இருக்க போகுது அப்படின்னு. அதை தாண்டி இது ஒன்லி வந்து ஒரு 5% தான். அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் ட்விஸ்ட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். 95% வேற ஒரு லெவலில் கொண்டு போகும். இந்த அனுபவம் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். இதை ஏன் தேட்டரில் பார்க்கணும்னா, நீங்கள் தேட்டருக்குள்ளே போகும்போது எல்லாமே தெரியாத முகங்களாக இருக்கும். ஆனால் தேட்டரை விட்டு விரியும் போது எல்லாமே ஒவ்வொரு உறவு மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இதை ப்ராமிஸிங்காக நான் அடித்து சொல்கிறேன், இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கணும். ஆமாம், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ.